சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபேமஸாக இருக்கும் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மலேசியா. மலேசியாவுக்கு செல்வதற்காக இந்தியர்களுக்கு விசா ஃபீஸ் கட்டணம் தேவையில்லை. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்கள் சகோதரி ஹாதிரியா. 2026 டிசம்பர் கடைசி வரை மலேசியாவுக்கு செல்வதற்காக இந்தியர்களுக்கு விசா கட்டணம் தேவையில்லை. இது அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணின ஒரு செய்தி. விசா ஃபீஸ் கட்ட வேண்டாம். டிஜிட்டல் அரைவல் கார்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். உங்க பாஸ்போர்ட் வேல்யூபிளா இருக்கணும். நம்பர் 2, ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் கட்டாயம் நீங்க வச்சிருக்கணும். நம்பர் 3, ஹோட்டல் புக்கிங்ஸ் பக்காவா ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் MDAC மலேசியா டிஜிட்டல் அரைவல் கார்டு. டிஜிட்டல் அரைவல் கார்டை எப்படி ஃபில்அப் பண்ணுறது? என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டிஜிட்டல் அரைவல் கார்டுக்கு உண்டான லிங்க் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஒரு செக்ஷனில் உங்கள் பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும், இன்னொரு செக்ஷனில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். உங்கள் டிக்கெட்ஸ் விவரம், உங்கள் ஹோட்டல் விவரம், இதெல்லாம் அதில் ஃபில்அப் பண்ணணும். கன்ஃபார்ம் ஆனது உடனே இமெயிலில் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துடும். இமெயிலையே வச்சுருக்கலாம் சாஃப்ட் காப்பியாக, அல்லது நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். என்ன கேட்டால் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிறது தான் மலேசியா ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட காமிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். மலேசியா பணத்துக்கு ரிங்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரிங்கிட் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்திய ரூபா INR 20 ரூபா நம்ம இன்னைக்கு கொடுக்கணும். நீங்கள் புறப்படுற அன்னைக்கு ரிங்கிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவிலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான பணம் மாற்றி கையில் வச்சுக்கோங்க. அமெரிக்கன் டாலர்ஸும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஃபாரெக்ஸ் கார்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் எந்த ஃபாரெக்ஸ் கார்டில் 0% டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. மலேசியாவில் தேவைப்படும் ஆப்ஸ், மலேசியா சிம் உங்கள் ஃபோனில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா பக்கமும் வைஃபை இருக்கும், ஏர்போர்ட்டில் கூட வைஃபை இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏர்போர்ட்லேயே நீங்கள் டூரிஸ்ட் சிம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் அங்கே இருக்கிறீங்களோ அதுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டாட்டா வேணும், எந்த கார்டு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது அநேகமாக 50 ரிங்கிட் அந்த மாதிரி வரும், 50 ரிங்கிட்ஸ் வரும். ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு, இந்த சுற்றி பார்க்குற போகிற இடங்களுக்கெல்லாம் என்னென்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் அந்த டவுன்லோட் பண்ணின ஆப் மூலியமாகவே எல்லா டிக்கெட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கேயும் போய் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிக மிக எளிமையாக, மிக மிக சுலபமாக, செலவு கம்மியாக மலேசியா சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன், அதை கவனித்து அதன் பிரகாரம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். டூரிஸ்ட் நம்ம போகலாம், என்ன அழகான இடங்கள் இருக்குது, எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற விவரத்தை மூவிட் ஆப் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். க்ளூக் ஆப், KLOOK, க்ளூக் ஆப் மலேசியாவில் மேஜர் அட்ராக்ஷன்ஸ், அதாவது ஜென்டிங் ஐலாண்ட்ஸு போகிறதா இருந்தாக்கா அங்கே உங்களுக்கு ஒரு ஃபுல் டே உங்களுக்கு அங்கே தேவைப்படும். அங்கே நல்லாயிருக்கும். கேபிள் கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும். அது எல்லாம் நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவே வாங்கிக்கலாம். 3 ஆப்புங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுகின்ற ஆப்ஸ். நம்பர் 1 கிராப், நம்பர் 2 மூவிட்டு, நம்பர் 3 க்ளூக். இந்த 3 ஆப்ஸுமே மலேசியாவுக்கு போனதுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான இந்தியன் ஃபுட்ஸும் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு வெஜிடேரியன் வேணும்னா சரவண பவனும் இருக்குது, அடையார் ஆனந்த பவனும் இருக்குது. நிறைய வெஜிடேரியன் ஃபுட் அங்கே கிடைக்கும். அப்புறம் நான்வெஜ் வேணும்னா சொல்லவே வேண்டாம். ஆப் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ நீங்கள் அங்கே டக்குன்னு கிளம்புறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும்.
மலேசியா சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதமும் வந்து பத்தாது. பட் குறைந்தபட்சம் நம்ம 7 நாள் அங்கே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் திருப்தியாக பார்த்துட்டு நம்ம வரலாம் சந்தோஷமாக. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஎலுக்கு போயிடுங்க. கேஎலுங்கிறது வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட். அங்கே நீங்கள் போய் இறங்கிடுங்க. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், பினாங்கு போய் சுற்றி பார்க்கணும். அங்கேருந்து பிறகு லங்காவிக்கு போய் சுற்றி பார்க்கணும். இந்தியாவிலேருந்து கோலாலம்பூர் திரும்பி வரும்போது லங்காவிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரலாம். வந்து சென்னை, கொச்சின், கொல்கத்தா இந்த மாதிரியான ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கேஎலுக்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு வந்து சௌகரியமாக அமையும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்கேஜ் இருக்குதா, லக்கேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்களாங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொடுக்குற போனஸ் பாயிண்ட். அப்புறம் ஓரளவுக்கு பட்ஜெட்டும் சொல்கிறேன். எவ்வளோ வந்து பணம் எடுத்துகிட்டு போகணும், பட்ஜெட்டாக போகிறதா இருந்தால் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து சொல்கிறேன். பட்ஜெட்டில் நீங்கள் போகிறதா இருந்தாக்கா நம்பர் 1 16,000 17,000 மேபி 500 or 600 டிஃப்ரென்ஸ் வரலாம். கேஎல்லையும் உங்களுக்கு ஹோட்டல் வேணும், பினாங்லையும் வேணும், அதுக்கப்புறம் லங்காவிலையும் வேணும். ஸோ இந்த 3 இடங்கள்லையும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 நாள் போதும். இந்த 3 இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 2 days நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். லங்காவியில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஃபெரியில் வந்து ரொம்ப தூரம் டூர் போகலாம். ஒரு நபருக்கு வந்து அவங்க ஃபெரியில் கூட்டிகிட்டு போய் டூர் சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு நபருக்கு 4,000 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு 2,500 2,600 அந்த மாதிரி வரும். ஜென்டிங் ஹைலேண்ட் போகிறீங்க, ஸ்கை பிரிட்ஜ் போகிறீங்க, போட் டூர் போகிறீங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏறத்தாழ உங்களுக்கு வந்து ஒரு 65,000 60,000 65,000 வரைக்கும் ஒரு ஆளுக்கு செலவாகும். ஷாப்பிங் பண்ணுறீங்க, அது உங்களுடைய விருப்பம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்விகள் கேளுங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு தானே என்னோட சேனல்? அடுத்த வீடியோ வேற ஒரு நாட்டை பற்றின விவரத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தாய்நாடு. ஜெய் ஹிந்த். அல்லாஹ் ஹாஃபீஸ்.